Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து cleft sentences பற்றி பார்க்கலாம். The word cleft means divided or split. ஸோ இப்போ வந்து cleft அப்படின்னா என்னென்னா டிவைட் பண்ணுறது இல்லைன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதாவது பிளவுபடுத்துறது. ஒரு சென்டென்ஸை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணுறக்காக ஏதாவது ஒரு பார்ட்டை வந்துட்டு எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறக்காக அதை பிளவுபடுத்துகிறோம். அந்த மாதிரி சென்டென்சஸை தான் வந்துட்டு cleft sentencesன்னு சொல்கிறோம். A cleft sentence is a sentence in which some part is moved from its normal position into a different place to give it more emphasis. ஸோ ஒரு நார்மல் சென்டென்ஸ்லேருந்து ஒரு பார்ட்டை பிரித்து, அதாவது டிவைட் பண்ணி அதோட பொசிஷனை மாற்றுறோம். எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட வேர்ட் இல்லை அந்த ஃப்ரேஸுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறக்கு, அதாவது அடுத்தவங்க ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தெளிவாக சொல்கிறது. யூஸ்வலி பிகின்ஸ் வித் இட் ஆர் வாட். ஸோ யூஸ்வலாகவே வந்து கிளெஃப்ட் சென்டென்சஸ் அப்படிங்கிறது வந்து இட் வாட்டோட வந்து தொடங்கும். ஸோ இதில் மட்டும்தான் தொடங்கும்ட்டு இல்லை, இதில் தான் யூஸ்வலாக தொடங்கும். ஆல்சோ பிகின்ஸ் வித் சம் ஆஃப் த அதர் WH ஃபார்ம்ஸ். இன்னும் சில WH ஃபார்ம்ஸ் வச்சும் கூட தொடங்கும். எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் ரைட்டிங். ஸோ கிளெஃப்ட் சென்டென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் ரைட்டிங்கில் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வை? பிகாஸ் நம்ம இப்போ வந்து யார்கிட்டயாவது பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அதை வந்து நம்ம வேறு விதத்தில் நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம். பட் நம்ம எழுதும்போது அந்த கிளெஃப்ட் சென்டென்சஸ் மூலமாக எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்ல வரோம், எதை ஹைலைட் பண்ண நினைக்கிறோங்கிறது புரிய வைக்க முடியும். ஓகே, cleft sentences are divided into two clauses. Each clause has its own verb. ஸோ அதை 2 clauseஆக பிரிக்கிறோம். அதில் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக verb இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இட் வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சென்டென்சஸ் மாதிரி பார்க்கலாம். இட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ இதோட பேட்டர்ன்ஸ் வந்து லைனாக வரும். பேசிக் பேட்டர்ன்ஸ்னு சொல்கிறத பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கலாம். இட் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து இதுதான். பேட்டர்ன்ஸு நீங்கள் கொடுத்துட்டேன், பேட்டர்ன் தான். இட் ப்ளஸ் பி வேர்ப், அதாவது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், அந்த மாதிரி, அதாவது டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது நம்ம போட்டு பேசுவோம். அடுத்தது வந்து சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், அதெல்லாம். அடுத்தது வந்து தட் அல்லது ஹூ, அப்புறம் வந்து ரிலேட்டிவ் கிளாஸ், அது என்னவோ அதை போட்டு நம்ம பேசுவோம். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். ராஜா அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தான். இது ஜென்ரலாக நார்மலாக நம்ம பேசுகிறது. ராஜ் கேவ் மீ த புக். ராஜ் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தான். ராஜ் கேவ் மீ த புக். ஸோ த அப்படிங்கிறது ஏதோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆல்ரெடி அந்த கான்வர்சேஷனில் வந்து ஒரு புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த புக் அப்படின்னு மீன் பண்ணி தான் இதை கொடுத்துருக்கோம். ஸோ தட் புக்குன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், த புக்குன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஸோ இதை வந்துட்டு அழுத்தம் திருத்தமாக பேசும்போது இதை பிரிக்கிறோம். இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தது ராஜ் தான். அதாவது இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தது ராஜ் தான். ஸோ யார் கொடுத்தாங்க? ராஜ் கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து ராஜ் அப்படின்றவரை ஹைலைட் பண்ணுறோம். இட் வாஸ் ராஜ். ஸோ ஏன்னா வந்து கொடுத்தது பாஸ்ட் டென்ஸ், அதனால் இட் போடுறோம், பி verb போடுறோம், வாஸ். இட் வாஸ் ராஜ் ஹூ கேவ் மீ த புக், இல்லைன்னா தட் கேவ் மீ த புக். எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்த நபர் ராஜ் தான். ஓகே, இட் வாஸ் ராஜ் ஹூ கேவ் மீ த புக். ஹூக்கு பதிலாக தட்டும் போட்டு பேசலாம். இட் வாஸ் ராஜ் தட் கேவ் மீ த புக். நான் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன். ஐ ஏட் த ஐஸ்கிரீம். ஐ ஏட் த ஐஸ்கிரீம், அதாவது குறிப்பிட்ட ஐஸ்கிரீம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதனால ஆர்டிக்கலில் வந்துட்டு அந்த த போடுறோம். அதாவது தட் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம முன்னத்த பாயிண்டில் இல்லை அந்த கான்வர்சேஷனில் அந்த குறிப்பிட்ட ஐஸ்கிரீம் பற்றி பேசிகிட்டே இருப்போம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் தட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஆர்டிக்கல் த யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆர்டிகல்ஸில் இதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அது பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஐ ஏட் த ஐஸ்கிரீம். அதை வந்து இன்னுமே கொஞ்சம் பிரித்து சொல்கிறக்கு, அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டது நான் தான். அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டது நான் தான். இந்த இடத்துல வந்துட்டு யார் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டது அப்படிங்கிறத வந்துட்டு இன்னுமே வந்து கிளியராக சொல்கிறோம். ஓகே, ஆப்போசிட் பண்ணுறோம் பர்சனுக்கு. இது சொன்னோம்னாலும் புரியும் தான், பட் இருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் டீப்பாக சொல்கிறோம். இட் வாஸ் மீ ஹூ ஏட் த ஐஸ்கிரீம். ஹூக்கு பதிலாக தட் போட்டோம்னாலும் ஓகே தான். இட் வாஸ் மீ தட் ஏட் த ஐஸ்கிரீம்.
அடுத்தது பூனை சுண்டெலியை துரத்தியது. The cat chased the mouse. The cat chased the mouse. பூனை தான் சுண்டெலியை துரத்தியது. ஸோ அவங்க வந்துட்டு ஆப்போசிட் பர்சனுக்கு வந்துட்டு ஒரு வேளை பூனை துரத்துலையோ இவன் தான் துரத்திருப்பானோ அவன் தான் துரத்திருப்பானோ இல்லையேன்னா இல்லை பூனை தான் எலியை துரத்துச்சு அந்த மாதிரி. இது வந்து நம்ம எதை கூடயாவது வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். It was the cat that chased the mouse. ஸோ இவங்கெல்லாம் யாரும் துரத்த கிடையாது எலியை, பூனை தான் எலியை வந்து துரத்திட்டு போச்சு அந்த மாதிரி சொல்கிறோம். It was the cat that chased the mouse. நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். I would like to thank him. I would like to thank him. இது வந்து ஃப்ளாட்டாக சொல்கிறது. நான் நன்றி சொல்ல விருப்பப்படும் நபர் அவர்தான். நான் நன்றி சொல்ல விருப்பப்படும் நபர் அவர்தான். ஸோ இட் இஸ் ஹிம் தான். அந்த ஷார்ட்டாக வந்து இட்ஸ்ன்னு சொன்னோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் கேட்குறக்கு. இட்ஸ் ஹிம் தட் ஐ வுட் லைக் டு தேங்க். இட்ஸ் ஹிம் ஹூ ஐ வுட் லைக் டு தேங்க். எப்படி சொன்னோம்னாலும் ஓகே தான். இட்ஸ் ஹிம் தட் ஐ வுட் லைக் டு தேங்க், இல்லைனா தட்டுக்கு பதிலாக ஹூவும் போடலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தனித்தனியாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம். என் பக்கத்து வீட்டுக்காரர் போன வாரம் ஒரு புது கார் வாங்கினார். My neighbor bought a new car last week. My neighbor bought a new car last week. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஆப்போசிட் பர்சனுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் பக்கத்துக்கு வீட்டுக்காரர் வாங்கினது காரா இல்லை வேற என்னதுமா? இல்லை வாங்கினது கார் தான். ஸோ கார் வாங்கினது யார்? வேற யாராவது தான்? இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரர் தான். ஸோ அவர் வாங்கினது எப்போ? நேத்திக்கா அப்படின்னா இல்லை போன வாரம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது ஆங்கிள்ஸில் நம்ம இதை வந்து மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி கிளப் சென்டென்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம எப்படி வேணாலும் அதை மாற்றலாம். ஓகே, போன வாரம் ஒரு புது கார் வாங்கியது என் பக்கத்து வீட்டுக்காரர். ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸோ ஆப்போசிட் பர்சன் நினச்சிக்கிறாங்க அந்த புது கார் வாங்கினது வந்து நாம் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம சொல்கிறோம் போன வாரம் புது கார் வாங்கியது என் பக்கத்து வீட்டுக்காரர். அதாவது நான் இல்லைங்க, போன வாரம் புது கார் வாங்கினது என் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மாதிரி சொல்கிறோம். It was my neighbor who bought a new car last week. இல்லைனா that bought a new car last week. It was my neighbor who bought a new car last week. இல்லைனா that bought a new car last week. ஸோ இந்த இடத்துல வந்து யார் வாங்கினாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை போக்குறதுக்காக கிளப் சென்டென்ஸ் மூலியமாக அதை வாங்கினது நெய்பர், நான் இல்லை வேறு யாரோ இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வாங்கினாங்க அப்படின்னு தெளிவுபடுத்துகிறோம். இப்போது அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து வேறு ஏதோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு புது பைக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது புது டிவியோ இல்லை வேறு ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை அவங்க வாங்கினது புது கார் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறோம். போன வாரம் என் பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கியது ஒரு புது கார். ஸோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வாங்கியிருக்காங்கன்னு ஆப்போசிட் பர்சன் தெரிஞ்சிருக்கு. பட் என்ன வாங்கினாங்கன்னு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ காரை தவிர அவங்க வேறு ஏதாவது மேபி வந்து பைக் வாங்கினா தான் நினச்சிக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது வீடு வாங்கினா தான் நினச்சிக்கிறாங்க. இல்லை அவங்க போன வாரம் வாங்கினது வந்து ஒரு புது காரு அப்படின்னு சொல்கிறோம். போன வாரம் என் பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கியது ஒரு புது கார். It was a new car that my neighbor bought last week. It was a new car that my neighbor bought last week. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சென்டென்ஸ் பார்த்தோம்னாலே தெரியும் அது எப்படி வந்து நம்ம மாற்றுறோம். It was my neighbor. இந்த இடத்துல பாருங்கள், it was a new car. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். It was my neighbor who bought a new car last week. இது வந்து it was a new car that my neighbor bought last week. இந்த இடத்துல who போடலாமான்னா போடக்கூடாது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணுறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஒரு பர்சனை வந்துட்டு நம்ம மீன் பண்ணுறோம். அதனால ஹூ போட்டோம்னாலும் ஓகே தான், தட் போட்டோம்னாலும் ஓகே தான். பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு பொருளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதனால ஹூன்னு போட்டக்கூடாது. ஏன்னா கார் வந்து எதையும் வாங்க முடியாது. இங்கே நெய்பர் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு நபர் வரும்போது நம்ம ஹூ யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து ஒரு பொருள், அதனால ஹூ வராது, அதனால தட் தான் யூஸ் பண்ணோம். இட் வாஸ் அ நியூ கார் தட் மை நெய்பர் பாட் லாஸ்ட் வீக். அடுத்த சென்டென்ஸ். ஸோ அவர் வந்து கார் வாங்கியிருக்கிறாருன்னு தெரியும், அதை வாங்கினது நெய்பர்னு தெரியும். ஆனால் வந்து அவர் எப்போ வாங்கினாருன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை கிளியர் பண்ணுறக்கு அந்த லாஸ்ட் வீக்குங்கிறத ஹைலைட் பண்ணுறோம்.
என் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது கார் வாங்கியது போன வாரம். ஸோ அந்த போன வாரம்ங்கிறத ஹைலைட் பண்ணுறோம். இட் வாஸ் லாஸ்ட் வீக். ஸோ இதுவும் வந்து ஒரு நபர் கிடையாது, அதனால ஹூ போட முடியாது, தட் தான் வரும். இட் வாஸ் லாஸ்ட் வீக் தட் மை நெய்பர் பாட் அ நியூ கார். இட் வாஸ் லாஸ்ட் வீக் தட் மை நெய்பர் பாட் அ நியூ கார். ஸோ கிளப்ட் சென்டென்சஸ் பொறுத்த வரைக்கும் இதை இப்படி தான் பிரிக்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. நம்ம அந்த ஒரு சென்டென்ஸ்லேருந்து எதை ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பிரித்து நம்ம அதை பேஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி போடணும். ஓகே, என் அப்பா என் தங்கையை கிளினிக்கு அழைத்து சென்றார். என் அப்பா என் தங்கையை கிளினிக்கு அழைத்து சென்றார். My father took my sister to the clinic. My father took my sister to the clinic. ஸோ இது வந்துட்டு நார்மலாக ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிற சென்டென்ஸ். ஸோ இதில் வந்து எதெல்லாம் ஹைலைட் பண்ணலாம்? ஸோ எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனது வந்து என் தங்கச்சியை, ஸோ தங்கச்சின்றதை ஹைலைட் பண்ணலாம். எங்கள் அப்பா எங்கே கூட்டிகிட்டு போனார் தெரியுமா? கிளினிக்கு, அதை ஹைலைட் பண்ணலாம். எந்த கிளினிக்கு கூட்டிகிட்டு போனார் தெரியுமா? அந்த கிளினிக்கு, அந்த மாதிரி ஹைலைட் பண்ணலாம். அதே மாதிரி என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போனது வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான். ஸோ அந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணலாம். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என் தங்கையை கிளினிக்கு அழைத்து சென்றது என் அப்பா. ஸோ இப்போ வந்து உன் சிஸ்டரை வந்துட்டு கிளினிக் கூட்டிகிட்டு போனாங்களாமே, நீ இதை கூட்டிகிட்டு போனேன்னா, இல்லை நான் கூட்டிகிட்டு போகல, எங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போனார், அந்த மாதிரி சொல்கிறது. இட் வாஸ் மை ஃபாதர் ஹூ ஆர் தட், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். டுக் மை சிஸ்டர் டு த கிளினிக். இட் வாஸ் மை ஃபாதர் ஹூ டுக் மை சிஸ்டர் டு த கிளினிக். என் அப்பாவால் கிளினிக்கு அழைத்து செல்லப்பட்டது என் தங்கை. என் அப்பாவால் கிளினிக்கு அழைத்து செல்லப்பட்டது என் தங்கை. ஸோ இப்போ வந்துட்டு உங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போனாராம்மா ஒன்று, எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போகல, என் தங்கச்சியை தான் கூட்டிகிட்டு போனார், இல்லை என் அக்காவை தான் கூட்டிகிட்டு போனார், அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸில் நம்ம கொடுக்குறோம். இட் வாஸ் மை சிஸ்டர் ஹூ ஆர் தட் வாஸ் டேக்கன் டு த கிளினிக் பை மை ஃபாதர். இட் வாஸ் மை சிஸ்டர் ஹூ ஆர் தட் was taken to the clinic by my father. என் அப்பாவால் என் தங்கை அழைத்து செல்லப்பட்ட கிளினிக் அதுதான். இப்போ வந்து கிளினிக்கை வந்து ஹைலைட் பண்ணுறோம். எந்த கிளினிக் கூட்டிகிட்டு போனார்? ஸோ எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார்ல என் சிஸ்டர் ஒரு கிளினிக்கு, அந்த கிளினிக் இதுதான். அந்த மாதிரி கிளினிக்கை வந்து இப்போ ஹைலைட் பண்ணுறோம். It was the clinic where my sister was taken to by my father. ஸோ இல்லைனா தட் மை சிஸ்டர் வாஸ் டேக்கன் டு பை மை ஃபாதர். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பிளேஸை பற்றி பேசுகிறோம், அதனால வந்துட்டு ஹூ போடக்கூடாது, வேறுன்றது வந்துடும், ஏன்னா பிளேஸ் இல்லைங்களா, அதனால். இட் வாஸ் த கிளினிக் வேர் மை சிஸ்டர் வாஸ் டேக்கன் டு பை மை ஃபாதர், இல்லைனா தட் மை சிஸ்டர் வாஸ் டேக்கன் டு பை மை ஃபாதர், எப்படி வேணாலும் சொல்லலாம். என் அப்பா என் தங்கையை அழைத்து சென்ற கிளினிக் அதுதான். இட் வாஸ் த கிளினிக் வேர் மை ஃபாதர் டுக் மை சிஸ்டர் டு. ஸோ இது பேசிவில் இருக்குது, இது ஆக்டிவில் இருக்குது, அவ்வளோதான். இட் வாஸ் த கிளினிக் வேர் மை ஃபாதர் டுக் மை சிஸ்டர் டு. ஸோ எப்போவுமே ஒரு நபரை வந்துட்டு ஹைலைட் பண்ணுறோன்னா ஹூ போடுவோம் அடுத்ததாக வரக்கூடியதில். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பொருளாக இருந்தது அப்படின்னா தட் அப்படின்றத போடுவோம். இதே வந்து ஒரு பிளேஸாக இருந்ததுன்னா வேர். ஸோ காமனாக எல்லாத்துக்குமே வந்து தட் சூட் ஆகும், வேணும்னா நீங்கள் எல்லாத்துக்குமே தட் போட்டு பேசலாம். நீ என் தம்பியிடம் நேற்று ஃபோனில் பேசினாய். நீ என் தம்பியிடம் நேற்று ஃபோனில் பேசினாய். யூ ஸ்போக் டு மை பிரதர் ஆன் த ஃபோன் எஸ்டர்டே. யூ ஸ்போக் டு மை பிரதர் ஆன் த ஃபோன் எஸ்டர்டே. ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் பர்சனில் வந்து ஏதாவது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தெளிவுபடுத்துகிறோம். நீ நேற்று ஃபோனில் பேசியது என் தம்பியிடம். என்கிட்ட நீ பேசல, நேற்று நீ ஃபோன் பண்ணப்போ ஃபோனை எடுத்து பேசினது வந்து என் தம்பி, நீ என் தம்பிக்கிட்ட தான் பேசியிருக்கேன், என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்கிறோம். இட் வாஸ் மை பிரதர் whom you spoke to on the phone yesterday. who you spoke toன்னு வராது, whom. ஓகே, நம்ம கேட்போம் இல்லைங்களா, நீ யாரிடம் பேசினா, யாரிடம்னா என்ன, டு whom. ஸோ அதை தான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், whom. யாரிடம் அப்படின்னா whom, அதை தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் யாரிடம் பேசினீர்கள், என் தம்பியிடம் பேசினீர்கள். ஸோ அதனால் who வராது, whom தான்.
It was my brother whom you spoke to on the phone yesterday. ஸோ யாரிடம்னா to whomனு சொல்லுவோம். அதுதான் whom ப்ளஸ் எண்டில் வந்து to போடுறோம். It was my brother whom you spoke to on the phone yesterday. நீ என் தம்பியிடம் ஃபோனில் பேசியது நேற்று. ஸோ இப்போ அவங்க வந்து ஆப்போசிட் பர்சன் வந்து தம்பிக்கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்துட்டு முந்தா நேற்று பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் பேசினது வந்து முந்தா நேற்று இல்லை, நேற்றுக்கு. நீங்கள் என் தம்பிக்கிட்ட பேசினது வந்துட்டு நேற்றுக்கு, முந்தா நேற்றுக்கு இல்லை, அந்த மாதிரி. இது வந்து என்னென்னா ஒரு கான்வர்சேஷன் வச்சு இமேஜின் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். It was yesterday that you spoke to my brother on the phone. ஸோ இந்த இடத்துல வந்து my brother யாரிடம் பேசினீர்கள், என்னிடமில்லை என் தம்பியிடம். அதனால் வந்து whom அப்படின்றத போடுறோம். to whom அப்படின்றத போட்டு இது பேசுகிறோம். இந்த இடம் வந்து yesterday, அதனால் that யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது that அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். It was yesterday that you spoke to my brother on the phone. என் அம்மா எனக்கு இந்த பாடலை கற்றுக் கொடுத்தார். My mother taught me this song. My mother taught me this song. இந்த பாடலை எனக்கு கற்றுக் கொடுத்தது என் அம்மா. ஸோ இப்போ வந்துட்டு யார் கற்றுக் கொடுத்ததுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த பாடலை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் அம்மா தான், வேறு யாரும் இல்லை. அந்த மாதிரி அம்மாவை வந்து ஹைலைட் பண்ணுறோம். It was my mother who taught me this song. It was my mother who taught me this song. என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த பாடலை தான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த சாங்கை ஹைலைட் பண்ணுறோம். ஸோ உங்கள் அம்மா ஒரு பாடலை கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அது என்ன பாட்டு அப்படின்னா இந்த பாடலை தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் த சாங். ஸோ இது வந்து பர்சன், அதனால் ஹூ போடுறோம். இங்கே தட்டுன்னு போட்டுக்கலாம். இங்கே இடத்துல வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு திங், அதனால் இந்த இடத்துல ஹூ வராது, தட் தான் போடணும். ஓகே, இங்கே ஹூவும் போடலாம், தட்டும் போடலாம், ஆனால் இங்கே தட் மட்டும்தான். திஸ் இஸ் த சாங் தட் மை மதர் டாட் மீ. திஸ் இஸ் த சாங் தட் மை மதர் டாட் மீ. அடுத்தது, நீ என்னிடமிருந்து அந்த புத்தகங்களை கடன் வாங்கினாய், இல்லை இரவல் வாங்கினாய், அது எப்படி வேணும் சொல்லலாம். You borrowed those books from me. You borrowed those books from me. ஸோ இதை வந்து ஒவ்வொன்றா ஹைலைட் பண்ணுறோம். என்னென்னு பார்க்கலாம். நீ என்னிடமிருந்து கடன் வாங்கிய புத்தகங்கள் அவைதான். இப்போ ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக நம்ம வந்து சொல்கிறோம், அந்த அங்கே இருக்க பற்றிய அந்த புத்தகங்கள்லாம், அதெல்லாம் நீ வந்து என்கிட்டருந்து இரவல் வாங்கின அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து இது. ஸோ அப்படியா, அப்போ இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, அப்படியே எந்த புக்ஸு அப்படின்னா, அங்கே இருக்க பற்றியா அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்தது நான் தான், என்கிட்ட இருந்தால் நீ வாங்கினேன், அந்த மாதிரி. இப்போ அந்த புக்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். நீ என்னிடம் இருந்து கடன் வாங்கிய புத்தகங்கள் அவைதான். ஸோ எந்த புக்ஸ் நான் உங்ககிட்ட வாங்கினேனே எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அந்த புக்ஸை வந்து ஹைலைட் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம காட்டுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளூரல், அதனால் வந்து those are the books that you borrowed from me. Those are the books that you borrowed from me. ஓகே, நீ புத்தகங்கள் கடன் வாங்கியது என்னிடம் இருந்து தான். ஸோ இப்போ வந்து நான் இந்த புக்ஸு கடன் வாங்கினா, ஆனால் யார்கிட்ட இருந்து வாங்கினேன்னு மறந்துட்டேன் நான் அப்படின்னு ஆப்போசிட் பர்சன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம், நீ புக்ஸை கடன் வாங்கின ஆளே வந்துட்டு நான் தான், என்கிட்ட இருந்தால் நீ வாங்கினதே அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இட் வாஸ் மீ whom you borrowed the books from. ஸோ நம்ம கேட்போம் இல்லைங்களா, யார்கிட்ட இருந்து வாங்கினா ஃப்ரம் whom, அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம், ஃப்ரம் whom. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க, கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நான் அதாவது WH கொஷின்ஸ் அதில் தரவாக இருந்தோம்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனன்ஸ்லாம் நம்ம தரவாக இருந்தோம்னா இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும்போது எந்த ப்ரோனம் எக்ஸாக்டாக எப்படி போடணுங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ நீ யாரிடம்ன்றது வாங்கின தெரியுமா, என்னிடமிருந்து தான் அந்த புத்தகங்களெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் வாஸ் மீ whom you borrowed the books from. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இன்ஃபார்மல் ஸ்டைல், பட் என்னென்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. இதே ஃபார்மலில் வரும்போது இந்த ஃப்ரம்மை வந்து முன்னாடி போட்டுருவோம், ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே சென்டென்ஸ் தான் இப்படி எழுதலாம். இட் வாஸ் மீ ஃப்ரம் whom you borrowed the books. ஸோ இங்கே இருக்கிற ஃப்ரம்மை வந்து இங்கே கொண்டு வரோம். ஓகே, இது வந்து ஃபார்மல்.
ஸோ இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். இது வந்து இன்ஃபார்மல், பட் அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. இது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்டைல் தான். இட் வாஸ் மீ ஃப்ரம் whom you borrowed the books. வேலு மதிய உணவிற்கு பிறகு கடும் வலியை உணர்ந்தார். ஸோ எந்த பெயினெல்லாம் நான் சொல்லலை, ஸ்டொமக் பெயின், ஹெட்டேக் அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் பெயின் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். வேலு மதிய உணவிற்கு பிறகு கடும் வலியை உணர்ந்தார். வேலு felt a sharp pain after lunch. வேலு felt a sharp pain after lunch. அதாவது வந்து நரம்புல இழுத்து பிடிக்கிற மாதிரி அந்த ஷார்ப்பான ஒரு வலி, சுருக்குன்னு வலிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கடும் வலி, அதை வந்து ஷார்ப் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். வேலு felt a sharp pain after lunch. ஸோ இதை வந்து எப்படியெல்லாம் ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். மேபி இது வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ மேனேஜர் வந்து கேட்குறாரு, ஸோ யாருக்கும் வலிக்குதுன்னு சொன்னீங்களே, லஞ்ச் சாப்பிட்டோன்னு, அது யாருக்கு அப்படின்னா வேலுக்கு தான். சாப்பிட்டதுமே அவனுக்கு வந்து இப்படி வலிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ எப்போ வலிச்சுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் டைம். ஸோ லஞ்சு சாப்பிட்டோன்னே அவனுக்கு வலி பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். மதிய உணவுக்கு பிறகு கடும் வலியை உணர்ந்தது வேலு. ஸோ இப்போ வந்து மேனேஜர் வந்து கேட்குறாரு, ஸோ லஞ்ச் சாப்பிட்டோன்னே யாருக்கோ வலிச்சுதாமா, அது யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னா இல்லை சார், எனக்கு இல்லைங்க சார், வேலுக்கு. ஸோ வேலுக்கு தான் சாப்பிட்டோன்னே டக்குன்னு வலி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். இட் வாஸ் வேலு who or that felt a sharp pain after lunch. It was Velu who felt a sharp pain after lunch. ஸோ இப்போ கேட்குறாங்க, இப்போ டாக்டர் கேட்குறாங்க, வேலுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அப்போ டாக்டர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்போ அவருக்கு வந்துட்டு வலி பிடிச்சிது அப்படின்னா லஞ்சு சாப்பிட்ட உடனே அவருக்கு வலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து லஞ்சுக்கு அப்புறம் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணி பேசுகிறோம், ஹைலைட் பண்ணி பேசுகிறோம். வேலு கடும் வலியை உணர்ந்தது மதிய உணவிற்கு பிறகு தான். It was after lunch that Velu felt a sharp pain. It was after lunch that Velu felt a sharp pain. அடுத்தது, அவன் நேற்று சினிமாவிற்கு போனான். இது ஃப்ளாட்டாக நம்ம பேசுகிறது. He went to the movie yesterday. He went to the movie yesterday. ஸோ இதை எப்படியெல்லாம் ஹைலைட் பண்ணி பேசலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூவிக்கு போனது யார், மூவிக்கு எப்போ போனாங்க, எந்த மூவிக்கு போனாங்க, வேற எங்காவது போனாங்களா இல்லை மூவிக்கு போனாங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட சாய்ஸ் தான், எந்த பார்ட்டை வேணாலும் நம்ம பிரித்து ஹைலைட் பண்ணலாம். அவன் சினிமாவிற்கு போனது நேற்று. ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு அவன் முந்தா நேற்று தானே சினிமாவுக்கு போனான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவன் சினிமாவுக்கு போனது வந்து நேற்று அப்படின்னு அவங்கள கரெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்படி சொல்கிறது. It was yesterday when or that he went to the movie. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டைம் பீரியட் பற்றி பேசுகிறோம், அதில் when அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, டேஸ் எல்லாம் வரும்போது நம்ம வந்துட்டு when யூஸ் பண்ணலாம், or that ஒன்று யூஸ் பண்ணலாம். It was yesterday that he went to the movie, or it was yesterday when he went to the movie. ஸோ அவன் எப்போது போனான், எப்போது அப்படின்னா when, அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். நேற்று சினிமாவிற்கு போனது அவன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஆப்போசிட் பர்சன் வந்து நேற்றுக்கு சினிமாவுக்கு போனது இவன் தானே அப்படின்னா இல்லைங்க இவன் போகலை, நேற்று சினிமாவுக்கு போனது வந்து அவன் அப்படின்ற மாதிரி கரெக்ட் பண்ணுறாங்க. இட் வாஸ் ஹிம் who went to the movie yesterday. இல்லைனா ஹூக்கு பதிலாக தட்டுன்னு போடலாம். இட் வாஸ் ஹிம் that went to the movie yesterday. அடுத்தது, நேற்று அவன் போனது சினிமாவிற்கு. ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் பர்சன் அகெயின் வந்துட்டு அவன் நேற்றுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு தானே போனான் அப்படின்னா நேற்றுக்கு அவன் மார்க்கெட்டுக்கு போகல, அவன் போனது வந்து சினிமாவுக்கு. அகெயின் கரெக்ட் பண்ணுறோம். It was to the movie. It was to the movie that he went yesterday. It was to the movie that he went yesterday. ஸோ அவன் வேற எங்கேயும் போகல, சினிமாவுக்கு தான் போனான், அந்த மாதிரி சொல்கிறோம். நேற்று அவன் போனது அந்த சினிமாவுக்கு தான். ஸோ இப்போ வந்து நிறையா மூவிஸ் ஓடிட்டுருக்கு. நேற்றுக்கு அவன் போனான்ல அந்த மூவி இதுதான், அதுதான், அந்த மாதிரி அந்த மூவியை வந்து இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். It was the movie that he went to yesterday. It was the movie that he went to yesterday. So it was to the movie. ஸோ நேற்றுக்கு அவன் எங்கே போனான், சினிமா பார்க்குறக்கு சினிமா தேட்டருக்கு போனான்றது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். டு த மூவி, டு த சினிமா அப்படின்னா சினிமா தேட்டர்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து இட் வாஸ் த மூவி அப்படின்னா அந்த படத்தை பார்க்குறக்கு, இந்த குறிப்பிட்ட மூவி 4 படம் ஓடுது, ஆனால் நேற்றுக்கு அவன் போனது வந்து இந்த படத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறோம். இட் வாஸ் த மூவி that he went to yesterday. ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு.
ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரானவுன்ஸ் வந்து தரவு பண்ணிக்கோங்க. WH கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறத நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து எத்தனை பிரிக்கிறோம் அப்படிங்கிறது அது நம்ம இஷ்டம்தான். ஸோ இது இப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. நம்ம எதை வந்து பாயிண்ட் பண்ணி பேசணும், எதை எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எடுத்து ஹைலைட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம எடுத்து வச்சு பேசலாம். அவ்வளோதான். நான் தான் உனக்கு பணம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கிறதா? I lent you the money, remember? ஸோ இது வந்து do you remember அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் சிம்பிளாக வந்து இந்த do you அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் வந்து remember அப்படின்னு இழுத்தோம்னாலே அது கொஷின்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். I lent you the money, remember அப்படிங்கிறது ஜென்ரலாக பேசுகிறது. ஸோ இது வந்துட்டு அவங்க மறந்துட்டாங்க, யார் பணம் கொடுத்ததுனே மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்துட்டு அதை கொடுத்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பாயிண்ட் பண்ணி பேசுகிறோம். உனக்கு பணம் கொடுத்ததே நான் தான், ஞாபகம் இருக்கிறதா? இட்ஸ் மீ who lent you the money, it's me who lent you the money, remember அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து இட் வச்சு ஆரம்பிக்கும். நான் இதை திங்கட்கிழமை செய்யணும். I have to do this on Monday, I have to do this on Monday. ஸோ இதில் வந்துட்டு சில இது பார்க்கலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து எஸ்டர்டே அப்படின்றப்போ வென் ஆர் தட் அப்படின்றது போடலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க போகிறது வந்துட்டு அந்த ஆன் வச்சு போடும்போது, ஆன் இல்லாமல் போடும்போது என்னது, இது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது டேஸோட நேம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அந்த மாதிரி. அப்படி வரும்போது நான் இதை செய்ய வேண்டியது திங்கட்கிழமை அன்று. ஸோ நான் இதை செய்ய வேண்டியது திங்கட்கிழமை அன்று அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மண்டேவை வந்து ஹைலைட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சென்டென்ஸ்லையுமே நான் மண்டேவை தான், ஒரே சென்டென்ஸ் தான். அதை வந்து எழுதும்போது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் ஆன் மண்டே, இட்ஸ் ஆன் மண்டே தட் ஐ ஹாவ் டு டூ திஸ், இட்ஸ் ஆன் மண்டே தட் ஐ ஹாவ் டு டூ திஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஆனுங்கிற ப்ரப்போர்ஷன் யூஸ் பண்ணி இது வந்து அட்வர்பியல் ஃப்ரேஸாக நம்ம இதை மாற்றிட்டோம். அட்வர்பியல் ஃப்ரேஸ் வரும்போது நம்ம வந்து தட் தான் யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இதே வந்து இந்த ஆன் போடாமையும் நம்ம பேசலாம். அப்போ வந்துட்டு நம்ம வென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே. இட்ஸ் மண்டே வென் ஐ ஹாவ் டு டூ திஸ், இட்ஸ் மண்டே வென் ஐ ஹாவ் டு டூ திஸ். இது வந்து பை ஹார்ட் பண்ணி இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஒரு நாளோட பெயர் யூஸ் பண்ணும்போது இந்த ரூல் இருக்குது. ஏன்னா வந்து எஸ்டர்டேக்கு அது பிரச்சனை கிடையாது. எஸ்டர்டே வந்து he did it on yesterdayன்னு சொல்லவே மாட்டோம். he did it yesterday, அவ்வளோதான். ஓகே. இந்த இடத்துல டேஸ் வரும்போது மட்டும் நம்ம ஆன் போட்டு பேசுவோம். ஸோ ஆனை ஹைட் பண்ணி பேசணுன்னா வென் யூஸ் பண்ணோம். இட்ஸ் ஆன் மண்டே தட் ஐ ஹாவ் டு டூ திஸ். அதே சென்டென்ஸ் தான். இட்ஸ் மண்டே வென் ஐ ஹாவ் டு டூ திஸ். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ரெண்டுமே ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த சென்டென்ஸ், நான் இதை புதன்கிழமை அன்று செய்தேன். ஐ டிட் திஸ் ஆன் வென்ஸ்டே. ஸோ இது வந்து வெனஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடாது, வென்ஸ்டே. ஓகே. நான் இதை செய்தது புதன்கிழமை அன்று. இட்ஸ் ஆன் வென்ஸ்டே தட் ஐ டிட் திஸ். ஆன் போட்டிருக்கோம், அதனால தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இதே வந்துட்டு ஆன் ஹைட் பண்ணோம்னா வென் யூஸ் பண்ணுவோம். It's Wednesday when I did this. It's Wednesday when I did this. So அவசரத்தில் it's on Wednesday, it's on Wednesday when I did this ன்னு சொல்லிட்டோம்னா அது தப்பு. ஓகே. ஸோ when வரும்போது on வரக்கூடாது. பாருங்கள், we can also use when after noun phrase. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நவுன் ஃப்ரேஸாக இது யூஸ் பண்ணுறோம். அதனால் அதுக்கப்புறம் when போடலாம். ஓகே. வென்ஸ்டேங்கிறது இங்கே வந்து நவுனாக வருது, அதனால் when போட்டோம். பட் நாட் ஆஃப்டர் அட்வர்பியல் ஃப்ரேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஆனுங்கிற ப்ரொபோர்ஷன் சேர்ந்து வரனால இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அட்வர்பியல் ஃப்ரேஸாக மாறிடுது. அதனால தட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வென் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம வந்து WH சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த WHல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நான் பேசிக்காக வாட் மட்டும் கொடுக்கல, எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணி நிறைய சென்டென்சஸ் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா
WH ஃபார்ம் வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம்னாலும் இதே தான் பேட்டர்ன், அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். வாட் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பி வெர்ப், அதாவது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், அது. அடுத்தது வந்து எம்ஃபசைஸ்டு வேர்ட் ஆஃப் ஃப்ரேஸ், அதாவது நம்ம எதை ஹைலைட் பண்ணுறோமோ அந்த வேர்ட் ஆஃப் ஃப்ரேஸை போட்டு நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கலாம், எனக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும், எனக்கு சாப்பிட ஏதாவது வேண்டும், இது நார்மலாக நம்ம பேசுறது. ஐ நீட் சம்திங் டு ஈட், ஐ நீட் சம்திங் டு ஈட், இது கேஷுவலாக பேசுகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் தமிழில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் இந்த பார்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்லேஷனுக்காக நான் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன வேண்டும் என்றால் சாப்பிட ஏதாவது வேண்டும். ஸோ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, உனக்கு என்ன தான் வேணும், எனக்கு தேவைப்படுறதெல்லாம் இப்போ ஒன்று தான், சாப்பிட்றதுக்கு ஏதாவது. ஸோ அது வந்து அந்த உணர்வுபூர்வமாக சொல்கிறது. ஓகே, அவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து தமிழ் சைடில் நான் அதை டைப் பண்ணி கொடுக்கல. வாட் ஐ நீட் இஸ் சம்திங் டு ஈட், வாட் ஐ நீட் இஸ் சம்திங் டு ஈட். இப்போ நம்மளுக்கு வந்து பயங்கரம் பசின்னு வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடாமல் இருக்கோம், பயங்கரமான பசியில் இருக்கோம் அப்படின்னா, ஏன் இப்படி வந்து கோவப்பட்டுட்டே இருக்கும், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா, எனக்கு தேவைப்படுறதெல்லாம் இப்போ ஒன்று தான், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும், எனக்கு அப்படி பசிக்குது, என்னால் தாங்க முடியல பசியை, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, வாட் ஐ நீட் இஸ் சம்திங் டு ஈட். இதை வந்துட்டு இன்னொரு இதுலேயும் சொல்லலாம், அந்த வாட் அப்படின்றத போட்டு த ஒன் திங் அப்படின்றத போட்டு பேசுவாங்க. பட் இருந்தாலும் வாட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக யூசேஜில் இருக்கிறது. ஸோ வாட்டுக்கு பதிலாக த ஒன் திங், அதாவது எனக்கு இப்போ தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது சாப்பாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. எனக்கு தேவையான ஒரு விஷயம் என்றால் அது சாப்பிடுவதற்கு ஏதாவது. த ஒன் திங், அதாவது வாட்டுக்கு பதிலாக த ஒன் திங்னு போட்டுக்கலாம். த ஒன் திங் ஐ நீட் இஸ் சம்திங் டு ஈட். அதுக்கு பதிலாக யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வாட் தான். இது கேஷுவலாக பேசுகிறது, இது கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. வாட் ஐ நீட் இஸ் சம்திங் டு ஈட், த ஒன் திங் ஐ நீட் இஸ் சம்திங் டு ஈட். எனக்கு ரொம்ப பிடித்தது ஐஸ்கிரீம் தான், எனக்கு ரொம்ப பிடித்தது ஐஸ்கிரீம் தான். இப்போ நம்ம எங்கேயாவது வந்து சாப்பிட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து டெசர்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. எனக்கு டெசர்ட்னாலே எப்போவுமே வந்துட்டு ஐஸ்கிரீம் தான், நான் வேறு எந்த இதுக்கும் போக மாட்டேன், எப்போவுமே நான் ஐஸ்கிரீம் தான், புட்டிங்கெல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஐ லவ் ஐஸ்கிரீம் த மோஸ்ட், இது கேஷுவலாக பேசுகிறது. இப்போ அதைவே வந்து கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்தது என்னவென்றால் அது ஐஸ்கிரீம் தான். வாட் ஐ லவ் த மோஸ்ட் இஸ் ஐஸ்கிரீம். ஸோ வாட் ஐ லவ் த மோஸ்ட், இது வந்துட்டு வாட் ஃப்ரேஸ் வந்து வாட் கிளாஸ் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பி வெர்ப் இஸ் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையோ ஒரு ஃப்ரேஸோ வேர்டோ வருதுன்னா அது இதுதான். ஓகே, ஐஸ்கிரீம் எந்த விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ வாட் கிளாஸ், பி வெர்ப், எம்ஃபசைஸ்டு வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வாட் கிளாஸுங்கிறது வாட் ஐ லவ் த மோஸ்ட்டுங்கிறது தான் வாட் கிளாஸ். அது கூட இஸ் அப்படிங்கிறது வந்து பி வெர்ப். அப்புறம் எம்ஃபசைஸ்டு வேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஸ்கிரீம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், வாட்டுக்கு பதிலாக த ஒன் திங் அப்படின்றது போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்னவென்றால் அது ஐஸ்கிரீம் தான். த ஒன் திங் ஐ லவ் த மோஸ்ட் இஸ் ஐஸ்கிரீம். நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. இது வந்து நார்மலாக நம்ம நார்மல் டோனில் பேசுகிறது. இதே வந்து யாராவது ரொம்ப கோவமாக இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க, அந்த மாதிரி டிப்ரெஷனில் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, திடீர்னு ஏதாவது ஒரு அவங்க மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இதில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா, எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒன்று தான், சந்தோஷமாக எனக்கு வாழணும், அவ்வளோதான், வேறு எதை பற்றியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையும் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, எனக்கு என்ன வேண்டும் என்றால் நான் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு தேவையெல்லாம் வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி சொல்கிறது. வாட் ஐ வாண்ட் இஸ் டு பி ஹாப்பி, வாட் ஐ வாண்ட் இஸ் டு பி ஹாப்பி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வாண்ட் ஐ வாண்ட், இந்த இடத்துல வந்து வாட் கிளாஸ், பி வெர்ப் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் டு பி ஹாப்பி அந்த எம்ஃபசைஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ் வந்து சேர்த்திருக்கோம். வாட் ஐ வாண்ட் இஸ் டு பி ஹாப்பி, எனக்கு எதை பற்றியும் இல்லை, எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒன்றே ஒரு விஷயந்தான், எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது.
என் பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு புது மொபைல் வேண்டும். ஐ வாண்ட் அ நியூ மொபைல் ஃபார் மை பர்த்டே. இது வந்து கேஷுவலாக சொல்கிறது. ஸோ உனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னா, எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எனக்கு வந்து பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு புது செல்ஃபோன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டோனில் பேசுகிறது. அந்த விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறது. எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒன்று தான், பார்ட்டி அது இதுன்னு எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு புது செல்ஃபோன் வாங்கி கொடுங்க, நான் இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்கிறது. என் பிறந்த நாளுக்கு எனக்கு என்ன வேண்டுமென்றால் எனக்கு ஒரு புது மொபைல் வேண்டும். What I want for my birthday is a new mobile. What I want for my birthday is a new mobile. நான் அவளுக்கு கொஞ்சம் அறிவுரை சொன்னேன். அதாவது அட்வைஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதில் சொல்கிறோம். I gave her a piece of advice. I gave her a piece of advice. அதாவது என்னென்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து ஐ கேவ் ஹர் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ்ன்னு நம்ம ஜென்ரலாக இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அதை வந்து சொல்லும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நீ என்ன தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் கொடுத்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் அவகிட்ட நான் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நான் அவளுக்கு கொடுத்தது என்னவென்றால் கொஞ்சம் அறிவுரை மட்டும்தான் அப்படிங்கிறது அதோட மீனிங். வாட் ஐ கேவ் ஹர் வாஸ் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ். What I gave her was a piece of advice. நான் வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு கப் காஃபி குடித்தேன். I had a cup of coffee on the way home. I had a cup of coffee on the way home. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜென்ரலாக பேசும்போது நான் வர வழியில் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு பசி இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ வீட்டில் கேட்குறாங்க, நீ அப்படி என்ன தான் சாப்பிட்டேன், நான் வேறு எதுவும் சாப்பிடல, வர்ற வழியில் ஒரே ஒரு கப் காஃபி தான் குடித்தேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறோம். அவங்க நினச்சிக்கிறாங்க வீட்டில் நம்ம என்னென்னமோ சாப்பிட்டுட்டு வந்தோம், எதுவும் சாப்பிடல, ஒரு கப் காஃபி மட்டும்தான் குடித்தேன் அப்படின்னு அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம். நான் வீட்டிற்கு வரும் வழியில் என்ன குடித்தேன் என்றால் ஒரு கப் காஃபி. வாட் ஐ ஹேட் ஆன் த வே ஹோம் வாஸ் அ கப் ஆஃப் காஃபி. What I had on the way home was a cup of coffee. So a cup of coffee அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வாட் பேஸ் பண்ண சென்டென்சஸ்ங்கிறனால நான் வாட்டை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நான் அவன் தோட்டத்தில் விளையாடுவதை பார்த்தேன். நான் அவன் தோட்டத்தில் விளையாடுவதை பார்த்தேன். ஸோ நீ அவனை எங்கே பார்த்த, அவன் தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். I saw him playing in the garden. I saw him playing in the garden. ஸோ நீ அவனை வந்து பார்த்தியா அப்படின்னா, நான் என்ன பார்த்தேன்னா அவன் தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தேன், வேறு எதுவும் அவனோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கல. நான் பார்க்கும்போது அவன் தோட்டத்தில் விளையாடிட்டு இருந்தான், அதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவன் யார்கிட்ட பேசினா என்ன பண்ணானெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம பார்த்த விஷயத்தை நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறோம். நான் என்ன பார்த்தேன் என்றால் அவன் தோட்டத்தில் விளையாடுவதை பார்த்தேன். வாட் ஐ saw was him playing in the garden. What I saw was him playing in the garden. அவன் ஒரு பந்தை பெட்டிக்குள் வீசினான். He threw a ball into the box. ஸோ அவன் வந்து பாக்ஸ்குள்ளே ஒரு பாலை வீசினான். கேஷுவலாக சொல்கிறது. அவன் என்ன வீசினான்னு பார்த்தியா, அவன் வீசினதெல்லாம் ஒரே ஒரு பால் தான், இந்த பெட்டிக்குள்ளே அவன் வீசினதெல்லாம் ஒரே ஒரு பால் தான், வேறு எதுவும் அவன் வீசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அவன் பெட்டிக்குள் வீசியது என்னவென்றால் அது ஒரு பந்து. அதான் அவன் வீசினது எதுவும் வீசலை, ஒரு சாதாரண ஒரு பந்தை தான் வீசினான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். What he threw into the box was a ball. What he threw into the box was a ball. அவள் இந்த பாடலை போட்டியில் பாடினாள். She sang this song in the competition. She sang this song in the competition. இது கேஷுவலாக சொல்கிறது. அவள் போட்டியில் என்ன பாடினாள் என்றால் இந்த பாடலை பாடினாள். ஸோ அவள் பாடினதெல்லாம் இந்த பாட்டை தான், வேறு எதுவும் அவள் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை. ஆஃப்டர் ஆல் இந்த பாட்டை பாடினா, அவள் பாடினதெல்லாம் இந்த பாட்டு தான், வேறு எதுவும் அவள் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. வாட் ஷீ sang in the competition was this song. What she sang in the competition was this song. அடுத்தது, நாங்கள் பீச்சுக்கு போக விரும்பினோம். We wanted to go to the beach. We wanted to go to the beach. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிளேஸ் பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் வாட்டுக்கு பதிலாக வேர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் எங்கே போக விரும்பினோம் என்றால் பீச்சுக்கு.
Where we wanted to go was the beach. Where we wanted to go was the beach. ஸோ நாங்கள் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று தான், பீச்சுக்கு போகணும்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனக்கு அந்த இடத்தின் வானிலை பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் த வெதர் ஆஃப் தட் பிளேஸ். ஐ டோன்ட் லைக் த வெதர் ஆஃப் தட் பிளேஸ். ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு பிளேஸை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கேஷுவலாக சொல்கிறோம் எனக்கு அந்த பிளேஸோட வெதர் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இதே வந்துட்டு அந்த பிளேஸில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிளேஸில் எனக்கு என்ன பிடிக்காது தெரியுமா, அந்த வெதர் தான். அது மட்டும் இல்லைன்னா சூப்பராக இருக்கும், அந்த வெதர் தான் ரொம்ப ரொம்ப மோசம், அது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி அந்த வெதரை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறது. எனக்கு அந்த இடத்தை பற்றி பிடிக்காத விஷயம் என்றால், அதாவது இடத்துல பிடிக்காத விஷயம் என்றால் அது வானிலை தான். வாட் ஐ டோன்ட் லைக் அபவுட் த பிளேஸ் இஸ் த வெதர். வாட் ஐ டோன்ட் லைக் அபவுட் த பிளேஸ் இஸ் த வெதர். ஸோ இந்த ஊரில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, அது வானிலை தான், அந்த மாதிரி சொல்கிறது. அவர் சங்கடத்தை தவிர்க்க கிளம்பி சென்றார். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் நான் கிளம்பி போகிறோம், அவரே கிளம்பி போட்டார். சரி, இன்னும் அவங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இல்லை வந்து யார் கூடயாவது பேசுகிறதில்ல அப்படின்னா அவங்க முகத்தை புளிக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக அவர் கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ் பண்ணி இதை கொடுத்துருக்கேன். He left to avoid the embarrassment. He left to avoid the embarrassment. அவர் கிளம்பி சென்றதுக்கான காரணம் என்னவென்றால் அது சங்கடத்தை தவிர்க்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை போட்டும் நம்ம வந்து பேசலாம், எம்ஃபசைஸ் பண்ணலாம். கிளப் சென்டென்சஸ் வந்து WH இட் தவிரவும் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து த ரீசன், ஓகே, காரணத்தை வந்து ஹைலைட் பண்ணுறோம். த ரீசன் why he left was to avoid the embarrassment. ஓகே, the reason why he left was to avoid the embarrassment. எனக்கு மற்றவைகள் கூட பணமும் புகழும் வேண்டும். ஐ வாண்ட் ஃபேம் அண்ட் மணி அமங் அதர் திங்ஸ். எனக்கு நிறைய பொருட்கள் வேணும், எனக்கு நிறைய விஷயங்கள் வேணும் வாழ்க்கையில், அது கூட வந்து எனக்கு பணமும் புகழும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு எனக்கு மற்றவைகள் கூட என்ன வேண்டும் என்றால் அது பணமும் புகழும். வாட் ஐ வாண்ட் இஸ் ஃபேம் அண்ட் மணி அமங் அதர் திங்ஸ். வாட் ஐ வாண்ட் இஸ் ஃபேம் அண்ட் மணி அமங் அதர் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக இது வந்து இட் சென்டென்ஸ் தான். ஒரு 2-3 இட் சென்டென்ஸ் வந்து நான் கொடுக்கும்போது இதில் கொடுத்துட்டேன். அதை திருப்பி அதில் கொண்டு போய் போடுறதுக்கு அந்த டேப்லரில் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அவர்கள் அங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் ஹைடிங் தேர். இது வந்து நார்மலாக நம்ம சொல்கிறது. இப்போ அந்த பிளேஸை வந்து ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர்கள் ஒளிந்து கொண்டிருப்பது அங்கே தான். இட்ஸ் வேர் தே ஆர் ஹைடிங். ஸோ இட் இஸ் வேர் தே ஆர் ஹைடிங். அவர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க அதை செய்தார்கள். They did it to protect their family. They did it to protect their family. ஸோ அந்த காரணத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவர்கள் அதை செய்ததற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் குடும்பத்தை பாதுகாக்க. The reason why they did it is to protect their family. The reason why they did it is to protect their family. இந்த கணினியை சரி செய்ய எனக்கு 1 மணி நேரம் தேவை. I need 1 hour to fix the computer. So fix this computer or fix the computer எப்படி வேணாலும் சொல்லலாம். எனக்கு இந்த கணினியை சரி செய்ய தேவைப்படுவதெல்லாம் 1 மணி நேரம் தான். ஸோ எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரே ஒரு மணி நேரம் தான், அது கொடுத்தீங்கன்னா போதும், நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து வாட் அப்படின்றது சொல்லலாம், த ஒன் திங் ஐ நீட் இஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஆல் ஐ நீட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் ஐ நீட் டு ஃபிக்ஸ் த கம்ப்யூட்டர். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரீசனும் நம்ம சொல்லிடுறோம். வாட் ஐ நீட் ஆக்சுவலாக வந்து ஆலுக்கு பதிலாக வாட்டுன்னு போடலாம். ஓகே, வாட் ஐ நீட் டு ஃபிக்ஸ் த கம்ப்யூட்டர் இஸ் 1 hour. ஓகே, வாட் ஐ நீட் டு ஃபிக்ஸ் த கம்ப்யூட்டர் இஸ் 1 hour. இல்லைன்னா ஆல் ஐ நீட் to fix the computer is 1 hour. ஸோ எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரே ஒரு மணி நேரம் தான் அப்படின்றது சொல்கிறோம். தேஜா இந்த வதந்தியை பரவ செய்தால். தேஜா spread the rumor. தேஜா spread the rumor.
இந்த வதந்தியை பரவ செய்த நபர் தேஜா தான். த பர்சன் ஹூ, ஸோ இந்த இடத்துல வந்து WHO யூஸ் பண்ணலை. ஓகே, த பர்சன்னா அந்த பர்சனை வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஹைலைட் பண்ணி காட்டுறோம். த பர்சன் ஹூ ஸ்ப்ரெட் த ரூமர் இஸ் தேஜா. த பர்சன் தட் ஸ்ப்ரெட் த ரூமர் இஸ் தேஜா. நாங்கள் உங்கள் உழைப்பை கேள்வி கேட்கவில்லை. We aren't questioning your hard work. We aren't questioning your hard work. நாங்கள் கேள்வி கேட்பது உங்கள் உழைப்பை பற்றி அல்ல. ஸோ எங்களுக்கு உங்களோட உழைப்பை, உங்களோட ஹார்ட் ஒர்க்லலாம் எந்த டவுட்டும் கிடையாது. சில டவுட்ஸ் இருக்குது, அதை நாங்கள் கேட்குறோம். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க்கவே நாங்கள் வந்து சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இட் இஸ்ன்ட் யோர் ஹார்ட் ஒர்க் தட் வி ஆர் questioning, இல்லைனா விச் வி ஆர் questioning. ஸோ நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் வந்து உங்கள் உழைப்பை சந்தேகமே படலை அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ வி ஆர்ன்ட் questioning your hard workங்கிறது வந்து இட் isn't your hard work. ஸோ இதுவும் வந்து இட் பேஸ் பண்ண சென்டென்ஸ் தான். இட் isn't your hard work that we are questioning, இல்லைனா which we are questioning. ஸோ இந்த இடத்துல விச்சுக்கு பதிலாக நீங்கள் வாட்டன் போட்டிங்கன்னா கூட மேட்ச் ஆகும். அங்கே இருக்கும் அந்த வீட்டில்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். I used to live in that house over there. I used to live in that house over there. இது நார்மலாக கேஷுவலாக பேசுகிறது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து இதை ஹைலைட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்னா தமிழில் நம்ம ஜென்ரலாக பேசுகிறத கொஞ்சம் அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் எங்கே என்றால் அங்கே இருக்கும் அந்த வீடு தான். The place where I used to live is that house over there. ஸோ எப்போ பார்த்தாலும் கேட்பீங்கள, நான் எங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எதுவும் அங்கே தெரியுதா, அந்த இடத்துல ஒரு வீடு, அங்கே தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்லுது. அவ்வளோ டீப்பாக நான் கொடுக்காம இந்த இடத்துல சிம்பிளாக நான் தமிழில் கொடுத்துட்டேன். நான் வாழ்ந்து கொண்டிருந்த இடம் எது என்றால் அங்கே இருக்கும் அந்த வீடு தான். ஸோ இன் விச், ஸோ நான் எந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா, இதோ அங்கே இருக்குது பார்த்தியா, அந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ நான் வாழ்ந்துட்டு இருந்த இடம் என்னென்னா, இது வந்து எந்த இடத்தில் இருந்தேன்னா அந்த மாதிரி தனித்தனியாக சொல்கிறது. எது சொன்னோம்னாலும் ஓகே தான். த பிளேஸ் இன் விச் ஐ யூஸ் டு லிவ் இஸ் தட் ஹவுஸ் ஓவர் தேர். அடுத்தது, நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடம் அங்கே இருக்கும் அந்த வீடு தான். த பிளேஸ் தட் ஐ யூஸ் டு live is that house over there. ஸோ ரெண்டு தட் வரனால ஒரு தட்டை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த தட் வந்து ஹைலைட்டில் ஹைட் பண்ணிக்கலாம். The place I used to live is that house over there. அடுத்தது, நாங்கள் கவுச்சை தவிர எல்லாவற்றையும் விற்றோம். We sold everything except the couch. We sold everything except the couch. ஸோ இதை சொல்லும்போது நாங்கள் வந்து விற்காத மிச்சம் வச்ச ஒரே பொருள் அப்படின்ற ஆங்கிளில் நான் இதை கொடுத்துருக்கேன். நாங்கள் விற்காத ஒரே பொருள் என்னவென்றால் அது அந்த கவுச் தான். The only thing that we did not sell, இல்லைனா which we did not sell was the couch. ஸோ இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஸோ கிளப் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி சொல்லலாம், எந்த ஆங்கிளில் வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் ஹைலைட் பண்ணலாம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். ஸோ இதுக்கு இப்படி தான் இந்த விஷயத்தான் ஹைலைட் பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாது. நீங்கள் இங்கே சைன் செய்ய வேண்டும். யூ நீட் டு சைன் ஹியர். யூ நீட் டு சைன் ஹியர். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இங்கே சைன் செய்யணும். ஆல் யூ நீட் இஸ் டு சைன் ஹியர். சில பேர் வந்து இந்த டூ ஹைட் பண்ணி பேசுவாங்க, அதனால நான் இதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஆல் யூ நீட் இஸ் டு சைன் ஹியர். இப்போ வந்து ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். அதாவது ஒருத்தங்க பேசுகிற மாதிரியும் நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரியும் நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். சுனில் கிளாஸை உடைத்தானா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறாரு. சுனில் கிளாஸை உடைத்தானா, டிட் சுனில் பிரேக் த கிளாஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க, அடுத்த பர்சன் சொல்கிறாங்க, இல்லை ஆப்போசிட் பர்சன் சொல்கிறாங்க, இல்லை கிளாஸை உடைத்தது செந்தில். ஸோ அவர் வந்து தப்பாக நினச்சிட்ருக்காரு. அதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம், எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம், இல்லை அதை உடைச்சது வந்து செந்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நோ, இட் வாஸ் செந்தில் ஹூ broke த கிளாஸ், இல்லைனா தட் broke த கிளாஸ். அவர்கள் தான் சண்டையை ஸ்டார்ட் செய்திருப்பார்கள். தோஸ் பீப்புள் மஸ்ட் ஹவ் ஸ்டார்டட் த ஃபைட்.
ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து யோகம் பண்ணி சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதனால அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் சண்டையை அப்படின்னு. ஸோ ஆப்போசிட் பர்சன் சொல்கிறாரு, இல்லை இல்லை ஸ்டார்ட் பண்ணது இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சண்டையை ஸ்டார்ட் செய்தது இவர்கள் தான். இட் வாஸ் தீஸ் பீப்புள் ஹூ ஸ்டார்டட் த ஃபைட், இல்லைன்னா தட் ஸ்டார்டட் த ஃபைட். நீ நேற்று லேட்டாக வரவில்லையா? Didn't you arrive late yesterday? Didn't you arrive late yesterday? இல்லை, லேட்டாக வந்தது ஜான். No, it was John who arrived late. இல்லைன்னா that arrived late. It was John that arrived lateன்னு சொல்லலாம், இல்லை who arrived lateன்னு சொல்லலாம். நீங்கள் என்னை புரிந்து கொள்வதில்லை. You don't understand me. You don't understand me. ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே நம்ம சொல்கிறோம், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அவன் ஆப்போசிட் பர்சன் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு என்ன புரிய மாட்டேங்குது என்றால் நீ ஏன் உனக்கே இதை செய்து கொள்கிறாய். ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க பண்ணுற விஷயம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுமே, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுமே அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா நீ ஏன் இது வந்து உன்னையே நீயே கஷ்டப்படுத்திக்கிறேன்னு தான் எனக்கு இப்போ புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆங்கிளில் அதை கொடுத்துருக்கேன். நோ, வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வை யூ டூ திஸ் டு யுவர் செல்ஃப். நீ ஏன் வந்து உனக்கு இப்படியெல்லாம் செஞ்சுக்கிறையே அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது, நீ ஏன் உனக்கு இப்படி செஞ்சுக்கிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். நோ, வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வை யூ டூ திஸ் டு யுவர் செல்ஃப். இது இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா no, the thing இல்லைன்னா the one thing that I don't understand is why you do this to yourself. அடுத்தது, நீ நேற்று டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகவில்லையா? Didn't you fly to Delhi yesterday? Didn't you fly to Delhi yesterday? ஸோ fly to Delhi yesterday அப்படின்னு சொன்னோம்னாலே அது வந்து ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மேபி வந்துட்டு நேற்றுக்கு அவங்க மீன் பண்ணுறது வந்து டியூஸ்டே. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறது வந்து வெட்னஸ்டே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நேற்றுக்கு நீ போலையா டெல்லிக்கே அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது டியூஸ்டே அன்னைக்கு நீ டெல்லிக்கு போலையான்னு கேட்குறாங்க. அதை கரெக்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம், இல்லை நான் டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போனது திங்கட்கிழமை. நோ, இட் வாஸ் ஆன் மண்டே தட் ஐ ஃப்ளூ டு டெல்லி. ஸோ இந்த ஆனை எடுத்துகிட்டு நம்ம மண்டே மட்டும் போட்டோம்னா இங்கே வந்து வென் போட்டுக்கலாம். நோ, இட் வாஸ் மண்டே வென் ஐ ஃப்ளூ டு டெல்லி. எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சந்திக்கவில்லையா? Didn't we meet at this restaurant? Didn't we meet at this restaurant? இல்லை, நான் முதல் தடவை சந்தித்த இடம் கோயம்புத்தூரில் உள்ள அந்த கார்டன் ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? No, the place where we met for the first time was that garden restaurant in Coimbatore. Don't you remember? அடுத்தது, நீ அந்த பணத்திற்காக செய்தாய். யூ டிட் இட் ஃபார் த மனி. ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கிளாஷ் நடக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீ வந்து அந்த பணம் அவங்க அறிவிச்சாங்க பார்த்தியா, அதுக்காக தான் நீ இதை வந்து செஞ்சுருக்க, அந்த குறிப்பிட்ட பணத்துக்காக தான் நீ இது செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூ டிட் இட் ஃபார் த மனி. இல்லை, நான் அதை செய்ததற்கான காரணம் நம் கம்பெனியை காப்பாற்ற தான். நோ, த ரீசன் வை ஐ டிட் இட் வாஸ் டு சேவ் அ கம்பெனி. நீ எனக்கு இதை செய்தாய். யூ டிட் திஸ் டு மீ. அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து யாருக்காவது ஒன்று தப்பாக நினைட்டேன், உன்னால தான் எனக்கு இது ஆச்சு, நீ தான் இதை வந்து எனக்கு செஞ்சுருக்க அப்படின்னலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கொடுத்தேன். யூ டிட் திஸ் டு மீ, அதாவது அவங்க டிசப்பாயிண்டடாக நீ தான் எனக்கு வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டான் அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பேசுகிற மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். இல்லை, உனக்கு இதை செய்தது வேணு. நோ, இட் வாஸ் வேணு ஹூ டிட் திஸ் டு யூ. நோ, இட் வாஸ் வேணு ஹூ டிட் திஸ் டு யூ. நீ அதை அவனுக்கு கொடுத்தாய். யூ கேவ் தட் டு ஹிம். யூ கேவ் தட் டு ஹிம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ அவங்க சொல்கிறாங்க நீ அதை அவனுக்கு கொடுத்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறோம், இல்லை நான் கொடுக்கல, அவன் தான் எனக்கு கொடுத்தான், நான் அவனுக்கு கொடுக்கல, அவன் தான் எனக்கு கொடுத்தான்னு நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இல்லை, அவன் தான் அதை எனக்கு கொடுத்தான். நோ, இட் வாஸ் ஹிம் ஹூ கேவ் மீ தட். நான் அவனுக்கு கொடுக்கல, அவன் தான் எனக்கு கொடுத்தான். நோ, இட் வாஸ் ஹிம் ஹூ கேவ் மீ தட். அடுத்தது, நான் உன் தம்பியிடம் நேற்று ஃபோனில் பேசினேன். I spoke to your brother on the phone yesterday. I spoke to your brother on the phone yesterday.
ஸோ இப்போ வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணுறோம். இல்லை, நீங்கள் என் தம்பியிடம் பேசியது நேற்று முன்தினம். No, it was day before yesterday that you spoke to my brother on the phone. It was day before yesterday that you spoke to my brother on the phone. ஸோ இப்போ வந்துட்டு யூஸ்வலாகவே கிளெஃப்ட் சென்டென்சஸ் அப்படின்னாலே இட் வச்சோ இல்லை வந்துட்டு வாட் வச்சோ தான் யூஸ்வலாக ஆரம்பிக்கும். அது போக வந்து த ரீசன், வை, வேர் அந்த மாதிரி WH ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம். அது போக இந்த மாதிரி வந்துட்டு த ரீசன் அதுவும் போட்டு நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து இது யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு கிளியர் பிக்சர் கொடுக்கறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலும் இது வந்து பார்த்தோன்னா ரிட்டனில் வந்து ரொம்ப அதிகமாக யூசேஜில் இருக்கிறது. ஏன்னா வந்து இப்போ பேச்சு வழக்குன்னு வரும்போது நம்ம எப்படி வேணாலும் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஒரு நம்மளோட வார்த்தைகளில் இல்லை வந்து அந்த சிச்சுவேஷன் எது வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். பட் இதே வந்துட்டு நம்ம யாருக்காவது வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்புகிறோம் இல்லை மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத ஹைலைட் பண்ணுறதுக்காக இதை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ரிட்டர்னில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது உண்டு. ஸ்போக்கனில் இல்லவே இல்லைன்ட்டுல, பட் ரிட்டர்னில் அதிகமாக யூசேஜில் இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து தரவாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம WH ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, அதில் நம்ம நல்லா தரவாக இருந்தோம்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.